ஹே எவ்ரிவன், வாட்ஸ்அப் அண்ட் வெல்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் பிக்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் ஆர் 4 செகண்ட்ஸ்லேயே. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு PFD மேக்கர்னு ஒன்று, ஸோ pfdmaker.com. ஸோ வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டே வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அப்லோட் யுவர் ஃபோட்டோன்னு வரும். ஸோ நம்ம ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சப்போஸ் ஒரு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே, இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரேட் ப்ரொஃபைல் பிக்ஸ்ன்னு வரும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 40 செகண்ட்ஸ் கிட்டே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக் ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ரொஃபைல் பிக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பேக்ரவுண்டு அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி ஸோ நம்மளுக்கு பேக்ரவுண்டோடு கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா மேலே பென்சில் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ நீங்களே ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இப்படி நவுத்திக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாமா? லைட்டாக ஜூம் பண்ணி நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்கும் பிக்கு பார்க்க. நம்ம கீழே சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸோ அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பேக்ரவுண்டு எந்த கலர் வேணுங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட மாடலோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேடோ 1 ஷேடோ 2 இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் எந்த ஷேடோ நல்லா இருக்குன்னு பார்த்து க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஷேடோ 6 கொடுத்துக்கிறேன். 6 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரொஃபைல் பிக்கில் பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பின்னால் ஷேடோ க்ரியேட் ஆகிடுச்சுல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு. இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ கிளாரிட்டி இல்லை. ஸோ அதுக்கு என்ன இப்போ ரீமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லாரோட ரீமினி ஆப் இருக்கும். ஸோ அப்படிலாம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ஃபோட்டோ நீங்கள் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரீமினி ஆப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரீமினி ஆப் ஓப்பன் பண்ணி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸ்கிப் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்ஸ் இதில் ஷோ ஆகும். நேற்று ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கும். நேற்று ஒரு வீடியோ ஒன்று நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் வீடியோவை எப்படி DSLR வீடியோலாம் எடுத்த மாதிரி பேக்ரவுண்டில் அந்த பெல் எஃபெக்ட் அந்த பொக்கே எஃபெக்ட்லாம் எப்படி வீடியோவில் கொடுக்குறதுன்னு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த லைனை பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே நம்ம பிஃபோருக்கு நீங்கள் தள்ளி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாரிட்டியான ஒரு இமேஜ் கிடச்சிருச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஒரு நல்லா இருக்குல்ல. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஐக்கான் மேலே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் எல்லாமே ஆடு வரும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஆடை. ஸோ க்ளோஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்போஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தென் பெல் ஐக்கன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, நாளைக்கு ஒரு நியூ ஃபோட்டோ எடிட்டிங் சந்திக்கிறது. அது வரைக்கும் பாய்.